ஒரு மழை டைம் ஈவினிங் ஒரு இஞ்சி பிளண்டியோட ரெண்டு பேரும் உங்களை சந்திக்கிறோம். அருமையான டைம். கடைசியா நாங்க மீட் பண்ணது ஜனாதிபதி தேர்தல். இப்போ அந்த டைம்ல உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வெள்ளவத்த மரைன் டிரைவர் வச்சு தான் அந்த வீடியோ எடுத்திருந்தோம். ஓட் பண்ணிட்டு வந்து நாங்க அந்த வீடியோ உங்களுக்கு தந்திருந்தோம். அதுக்கு பிறகு அந்த ஓட் பண்ணிட்டு இவர் ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாரு. அங்க போய் இப்பதான் வந்திருக்காரு நண்பர் நுஸ்ரத். இப்ப நீங்க ஆஸ்திரேலியால வந்து இங்க வந்திருக்கிறீங்க. வந்ததுக்கு அப்புறமா நீங்க பார்த்தது என்ன, எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்க, என்ன சேஞ்ச் வந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? நாடு வந்து அதே மாதிரி தான் இருக்கு. ஆனா மாற்றங்கள் வந்து சில ப்ராசஸ்ல நடந்திருக்குன்னு சொல்லி வருது. ஏர்போர்ட்ல இருந்தே நாங்க பார்க்கலாம். ஏர்போர்ட்ல வந்து இப்ப ஒரு ஒரு விதமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒரு செஞ்சிருக்காங்க. அதாவது விவிஐபி மாற்றக்கூடிய இடங்கள் எல்லாம் வந்து அந்த அந்த டைம்ல இருந்த மாதிரியான ஒரு நிலைமை என்ன இப்ப இருக்கு. ஸோ ஐ திங்க் கவர்மெண்ட் வந்து நார்மலைஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ பாசிட்டிவான சிக்னல்ஸ் வழங்குது. ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் செக்டர்ஸ்ல நாங்கள் போகணும்னு சொன்னா இப்போ ப்ரைவிங் விஷயங்கள் மிச்சம் குறைஞ்ச மாதிரி தான் வருது. ஏன்னா ஆரம்பத்துல எல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு வேலையை வந்து நாங்கள் போகணும் அப்படின்னு சொன்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க. லஞ்சம் எதிர்பார்ப்பாங்க கைவிட்டு. ஆனா இப்ப வந்து லஞ்சம் கேட்கறதுக்கு கூட கொஞ்சம் வந்து பயப்படுற மாதிரியான ஒரு விஷயம் வந்து விளங்குது. அதாவது லஞ்சம் கேட்கிற என்ற ஃபீலிங்கோட எங்களுக்கு இல்ல. ஸோ வேலையை கொடுத்தா வேலையை மட்டும் செஞ்சு தர மாதிரியான ஒரு விஷயம் மட்டும் இருக்கிற மாதிரி விளங்குது. ஸோ இது எந்த அளவுக்கு நீடிக்கும்ன்றது தெரியாது. பட் இது வந்து கண்டினியூ ஆகும்னு சொன்ன இந்த இது பாசிட்டிவான வேலை டிரெக்ஷன்ல அவர் தான் அலபிச்சிட்டாரு. இப்ப நிறைய விஷயங்கள் டிஜிட்டல் மயப்படுத்திருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? டிஜிட்டல் மயம் படுத்திருக்கிறாங்க. உதாரணமா இந்த வந்து டிராபிக் விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க வந்து ஸ்பாட் ஃபைன் விஷயங்கள் எல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ணிக்கிறாங்க சொல்றீங்க. அது வெரி குட் இனிஷியேட்டிவ். ஓகே. பட் அது போதாது. அதாவது டிஜிட்டலைசேஷன்ன்றது வந்து அளவுல டிஃபரன்ஸ் வந்து விலக வேணும். இன்னும் பெரிய அளவுல இது செய்யலாம். ஜஸ்ட் ஒரு ஆப்ல மட்டும் வந்து அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும்தான் அந்த ஆப்ல வந்து பே பண்றதுக்குரிய மாதிரியான விஷயம் செஞ்சிருக்கிறாங்க. அதை ஈஸியா வந்து அவங்க சிஸ்டமை வந்து சிம்பிளிஃபை பண்றோம். சிம்பிளிஃபை பண்ணி யூனிஃபைட் சொல்யூஷன் கொடுக்கணும். அதாவது கவர்மெண்ட்ல இருக்கிற கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா பேமெண்ட் விஷயங்களையும் வந்து நமக்கு மொபைல் போன்ல இருந்து செய்யக்கூடிய அளவுக்கு இருக்க வேண்டும். ஒரு எங்களோட டிரைவர்ஸ் லைசன்ஸ் எக்ஸ்பயர்ட் ஆகுது, இல்ல எங்களோட பாஸ்போர்ட் வந்து நம்ம ரினியூ பண்ண வேணும் அப்படின்னு சொன்னா வந்து இப்ப இருக்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ண மொபைல் போன்ஸ்லயே இருந்து நம்மளோட போட்டோ கொடுத்து நம்மளோட டேட்டாக்களை வந்து என்டர் பண்ணி நம்ம அப்பாயின்மெண்ட்டை போடக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டு வர எல்லா கவர்மெண்ட் சிஸ்டத்தையும் வந்து என்ன செய்யணும், ஒரு சிஸ்டம் ஒன்றுக்கு லிங்க் பண்ணணும். அதுதான் வந்து டிஜிட்டலைசேஷன் வருவது. அப்படி எல்லாங்களுக்கு வந்து இப்ப ஒரு சில செக்டர்ஸ்ல மட்டும் அதுவும் அதுலயும் சில ஏரியாக்கள்ல மட்டும் தான் இப்போதைக்கு வந்து அந்த டிஜிட்டலைசேஷனை இது படிக்கிறாங்க இனிஷியேட்டிவ்ஸ்னாலும். பட் வந்து யூனிஃபைட் சிஸ்டம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண வேண்டும். இப்ப அரசாங்கம் ஒரு விஷயத்த கொண்டு வர நேரத்துல எதிர்கட்சி எதிர்த்தால அதால பிழை இருக்கு, அல்லது இது மோசமான விஷயம் வந்து மக்களை திசை திருப்புற போது கொஞ்சம் மாற்றம் காணக்கூடியதா இருக்கு. இல்ல பார்லிமெண்ட்டை பொறுத்த வரையில வந்து இவங்களுக்கு ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கு. ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கு. எதிர்கட்சி என்ன சொன்னாலும் ஒரு விஷயத்த நீங்க வந்து பாஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா அது உங்களுக்கு பார்லிமெண்ட்ல ஈஸியா பாஸ் பண்ணி கொடுத்துருக்கு. ஏன்னா உங்களுக்கு மூணுல ரெண்டு. ஸோ அப்ப அது ஒரு டிஃபிகல்டிஸா வந்து அவங்க பார்க்க கூடாது. எதிர்கட்சியோட வேலை வந்து எப்பவும் கிரிட்டிசைஸ் பண்றதுதான். எப்படி நல்லதை செஞ்சாலும் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஒரு சின்ன பிள்ளைய பிடிச்சிட்டே இருப்பாங்க. அதே இது இவங்களும் செஞ்சாங்க. இவங்க எதிர்கட்சியா இருக்கும் போதும் இவங்களும் செஞ்சாங்க. ஸோ அது வந்து நமக்கு ஒன்றும் செய்யறதுக்கே இல்லாது. பட் நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ணணும்ன்றது நல்ல கான்செப்ட். ஆனா அந்த டிஜிட்டலைசேஷன் பண்றதுக்குரிய கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் இருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்கு. ஸ்கில்ஸ் என்றதை விட வந்து முதல்ல ஒரு நேஷனல் ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வர வேணும். அதாவது டோட்டல் என்டையர் கவர்மெண்ட் செக்டர்ஸே வந்து ஒரு சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ் கொண்டு வந்து லிங்க் பண்ணி அதுல இருந்து வந்து சர்வீசஸ் எல்லாத்தையுமே அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வர வேணும். அது வந்து நிக்டா, அதாவது இக்டா இருக்கிற நம்ம ஐசிடி அத்தாரிட்டி அவங்க வந்து என்ன செய்யணும் சொன்னா அவங்க ஸ்கில்ஃபுல்லான வந்து ஒரு டீம் கொண்டு உருவாக்கணும். சில இதுல வந்து இன்னும் பார்த்தோம்னு சொன்னா இன்னும் பழைய சிஸ்டம் பழைய டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணி கேட்கறாங்க. இப்ப கூட வந்து பார்த்தா இந்த டிஜிட்டலைசேஷன் எப்ப நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னாலும் அந்த அளவுக்கு பெரிய டெக்னாலஜி யூஸ் பண்ணல அவங்க. ஸோ அவங்க என்ன செய்யணும் சொன்னா லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வந்து இன்டிகிரேட் பண்ணக்கூடிய அளவுக்கு நம்மளோட அத்தாரிட்டிஸும் வந்து டெவலப் ஆகும். அப்ப அதுல வந்து இருக்கிற டெவலப்பர்ஸ்ல இருந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்ல இருந்து அவங்க எல்லாம் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா
நமக்கு அதாவது கவர்மெண்ட்டுக்கு ஒரு டீம் ஒன்று உருவாக்கணும். எல்லாத்தையும் அவுட் சோர்ஸ் பண்ண தேவையில்ல. கவர்மெண்ட் என்ன செய்யணும்னா ஓகே நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஒன்று உருவாக்கி அந்த ஃப்ரேம் ஒர்க்கை டெவலப் பண்றதுக்கு நம்மளோட ஓன் டெவலப்பர்ஸ் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் வந்து கொண்டு வருவேன். அது மூலமாக வந்து என்ன சொல்ல நேஷனல் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற எல்லா விஷயத்தையும் அது மூலமா டெவலப் பண்ணி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இன்றைக்கு நீங்க போறீங்கன்னு இன்றைக்கு வந்து 7 மணிக்கு ரெண்டும் நிறைய இடங்களுக்கு போய் பார்ப்போம், நிறைய இடங்களை போய் சாப்பிடுவோம் அப்படின்னு தான் உங்களுக்கு டைம் காணாது, காலம் காணாது. வந்து 2 டேஸால போறீங்க, திடீர்னு சந்திச்சோம். அடிக்கடி போய் சந்திச்சோம்னா இப்படி வீடியோக்குள்ள போடுவோம் 2 நீங்க பார்த்திருப்பீங்க. நாட்டை இருக்க வேணும், அதனால நாட்டை பத்தி பேசி அடிக்கடி போடுவோம். சில விஷயங்களை நாங்கள் 2 பேசி இருக்கும் போது இப்படி இந்த விஷயங்களை பேசணும். அப்ப நம்ம ஃபாலோவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் இந்த விஷயங்களை சொல்லணும், தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாங்க சொன்னோம், உங்களோட பேசினோம். இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல போறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, அவரை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே மிக்க நன்றி. தேங்க்யூ.